I need volunteers to go in the area where people are cooking and call who is Lawrence. Lawrence யாருன்னு கண்டுபிடிச்சு cooking is cooking. அங்க சாப்பாடு செஞ்சிட்டு இருக்கிற இடத்துல இருக்கிறார் Lawrence. Angel of the Lord is seeing Lawrence now. Come on, give thanks to the Lord. At Carmel Retreat Center in Tamil Nadu, after a woman received deliverance at the very time, Holy Spirit gave guidance to preacher to call Lawrence. Watch the video to know who is Lawrence and why he was called. Preaching of the word இறை வார்த்தை அறிவிக்கின்ற பொழுது brings கொண்டு வருகின்றது salvation, மீட்பை கொண்டு வருகின்றது. Hey Lawrence, where were you? I was calling you for a long time. Lawrence, உங்களை நான் ரொம்ப நேரமா அழைச்சிட்டு இருந்தேன். உங்களுக்காக ரொம்ப நேரம். Interesting thing is preacher never seen Lawrence before, but did you notice while Lawrence coming from their preacher identitied he is Lawrence? Imagine how serious anointing this preacher is carrying. Everybody was searching you here, Lawrence. இங்க இருக்கிற எல்லாரும் உங்களுக்காக தான் தேடிட்டு இருந்தாங்க Lawrence. But Jesus told me you are washing the plates there. நீங்க அங்க சமைக்கிற இடத்துல பாத்திரக்காரராയിരുന്നു. மலையாளியா? மலையாள ஏரியா. மலையாளியா நீ? அம்படா. Hallelujah. Hallelujah. Lawrence, നിന്റെ ഭാര്യയെ കർത്താവ് വിളിച്ചു. உங்களுடைய மனைவியை ஆண்டவர் அழைத்தார். നിന്നെയും വിളിക്കുന്നു. உங்களையும் அழைக்கின்றார். നിങ്ങളുടെ വീട്ടിൽ യേശു പ്രവേശിക്കുന്നു. உங்க குடும்பத்துக்கு ஆண்டவர் கடந்து வருகின்றார். ബന്ധനങ്ങളെ അവൻ അടിക്കുന്നു. உங்களை ஆசீர்வதிக்கின்றார். സന്താന സൗഭാഗ്യത്തെ പകരുന്നു. குழந்தை பாக்கியத்தை தருகின்றார். അനുഗ്രഹം ഉണ്ടാകുന്നു. உங்க குடும்பத்தில் ஆசீர்வாதம் நுழைகின்றது. വഴികൾ തുറക്കപ്പെടുന്നു. உங்க வழிகள் திறக்கப்படுகின்றன. ஓ லாரன்ஸ், Hey Lawrence. தந்தையே உம்மை ஆராதிக்கின்றேன். All of you pray for him. இந்த மகனுக்காக செபிங்க. எல்லாரும் இந்த மகனுக்காக செபிங்க. Get up and pray for him. Get up and pray for him. Get up and pray for him. Stretch your hands and pray for him. எல்லா மக்களும் எழுந்து நின்று உங்களுடைய வலது கரத்தை மகனுக்கு நேராக நீட்டி செபிங்க. எல்லாரும் எழுந்து நின்று ஹலா 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 ஹalleluya hallelujah 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 ரியா 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 ஹலா 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 hallelujah 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 Lawrence, Jesus is promising you something which is very important. ஆண்டவர் உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை வாக்கு தருகிறார். Today, இன்று when the word is being preached, இறை வார்த்தை அறிவிக்கப்படுகின்ற நேரத்தில், when the word is being preached, இறை வார்த்தை அறிவிக்கப்படுகின்ற நேரத்தில், that very word is bringing your miracle near you. Then he started to preach the power of word of God and started to cast out evil spirits. Jesus preached the word. ஆண்டவர் இறை வார்த்தையை அறிவித்தார். There were signs and wonders. அங்கு அற்புதங்களும் அடையாளங்களும் Paul preached the word. பவுலடியார் இறை வார்த்தையை அறிவித்தார். There were signs and wonders. அங்கு வல்லமையான அற்புதங்களும் preached the word. பேதுரு இறை வார்த்தையை அறிவித்தார். Stephen preached the word. ஸ்டீபன் இறை வார்த்தையை போதித்தார். Philip preached the word. பிலிப்பு இறை வார்த்தையை போதித்தார். There was sign and wonders. அந்த இடங்களில் எல்லாம் அற்புதங்களும் அடையாளங்களும் இருந்தன. You are praying for your wife. நீங்க உங்க மனைவிக்காக செபிக்கீங்க. my wife 3 years of medication. 3 ஆண்டுகளாக மருந்து மாத்திரை சாப்பிடுறாங்க. 3 years of medication. 3 ஆண்டுகளாக மருந்துகள்ல இருக்குறாங்க. It's not giving any peace. ஒரு அமைதி அவங்களுக்கு தர மாட்டேங்குது. Huh? yes Today, இன்று Jesus says, ஆண்டவர் சொல்கின்றார், bring her to me. Sit. மத்தவங்க உட்கார்ந்துங்க. Bring her to me. தந்தையே உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசுவே உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஆவியே இறைவா ஆராதிக்கின்றேன். ஒவ்வொரு இறைவா ஆராதிக்கின்றேன். குரல் எழுப்பி தந்தையே உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசுவே இறைவா ஆராதிக்கின்றேன். ஆவியே இறைவா ஆராதிக்கின்றேன்.
ஒவ்வொரு இறைவா ஆராதிக்கின்றேன். தந்தையே உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசுவே உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஆவியே இறைவா ஆராதிக்கின்றேன். ஒவ்வொரு இறைவா ஆராதிக்கின்றேன். Jesus. Get up, get up, get up, get up. எழுந்திருங்க. I'm telling you this. Now Jesus will touch you. இயேசு உங்களை தொட போகின்றார். Priest is here with the priestly authority. குருத்துவ அதிகாரம். Priest is releasing you. குருவானவர் உங்களை விடுவிக்கின்ற நேரத்தில் And this release இந்த விடுதலை will be forever. உங்களுக்கு நித்திய காலத்திற்கான விடுதலையாக இருக்க போகுது. You have to come out of it. Your time is over. Call you. Hey. தந்தையே உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசுவே உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஆவியே உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஒவ்வொரு இறைவா ஆராதிக்கின்றேன். தந்தையே உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசுவே உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஆவியே உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஒவ்வொரு இறைவா ஆராதிக்கின்றேன். தந்தையே உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசுவே உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஆவியே உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஒவ்வொரு இறைவா ஆராதிக்கின்றேன். தந்தையே ஆவியே இறைவா ஆராதிக்கின்றேன். ஒவ்வொரு இறைவா ஆராதிக்கின்றேன். தந்தையே தந்தையே உம்மை நான் ஆராதிக்கின்றேன். Pray, pray now, pray now, pray now. உம்மை நான் ஆராதிக்கின்றேன். Pray now, pray now. சத்தமா பாடுங்க. Pray now. ஒவ்வொரு இறைவா ஆராதிக்கின்றேன். தந்தையே உம்மை நான் ஆராதிக்கின்றேன். Pray now. இறைவா ஆராதிக்கின்றேன். Demons are coming out. பேய்கள் வெளியேறுகின்ற நேரம் இது. Demons are coming out. பேய்கள் வெளியேறுகின்ற நேரம் இது. She is receiving healing. இந்த சகோதரி ஒரு சௌக்கியம் She is பெறுகின்றார். receiving healing. இந்த சகோதரி ஒரு சௌக்கியம் பெறுகின்றார். தந்தையே உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசுவே Demons are coming out. பேய்கள் வெளியேறுகின்ற நேரம். இறைவா 9 years of bondage. இந்த சகோதரி பேய்களின் கட்டுகளில் இருந்திருக்கிறார். Word of God. ஆண்டவருடைய வார்த்தை, Word of God. இறை வார்த்தை. Ah. Ah. Come out. Come out, Hopper. Come out. Reveal. 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 Ah. Ah. Yaar. Come out. See, this is a special case. இது ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு case. Jesus is dealing now. ஆண்டவர் இயேசு அவர்களை சௌக்கியப்படுத்துகின்றார். This case is related to 7 people. 7 பேரை உட்கொண்டாத ஒரு கேஸ் அது. And 3 are here. 3 பேர் இங்க இருக்கிறாங்க. Hallelujah. Hallelujah. Ah. Another one is coming from there. Another one is from Brother Pramod. Go and pray. Another one is revealing there. Zindina la dina santana nare. தந்தையே உம்மை நான் ஆராதிக்கின்றோம். இயேசுவே உம்மை நான் ஆராதிக்கின்றோம். ஆவியே உம்மை நான் ஆராதிக்கின்றோம். ஒவ்வொரு இறைவா ஆராதிக்கின்றேன். தந்தையே உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசுவே உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஆவியே உம்மை நான் Demons are revealing. ஆராதிக்கின்றேன்.
Another one is coming from there. Another one is coming from there. All the demons has to leave now. எல்லா பேய்கள் வெளியேறுகின்ற நேரம் அது. Because the word. இறை வார்த்தை. The word. The power of the word. இறை வார்த்தையின் வல்லமை. Power of the word. இறை வார்த்தையின் வல்லமை. When they preach the word, இறை வார்த்தையை அறிவிக்கின்ற பொழுது, it is written in Luke chapter 4. லூக்கா நற்செய்தி 4வது அதிகாரத்தில் எழுதப்பட்டுள்ளது. When Jesus was preaching in the synagogue, இயேசு சினகோகுகளில் இறை வார்த்தையை அறிவித்த பொழுது, there was someone possessed by the demon. தீய ஆவியால் தீண்டப்பட்ட ஒரு மனிதன், he was asking Jesus, அவன் இயேசுவிடத்தில் கேட்டான், what you are doing with me? என்னுடைய காரியத்தில் ஏன் தலையிடுற? Leave me. என்னை விடு. என்னை விடு. Leave me. என்னை விட்டுடு. Jesus never hold him. இயேசு அவனை எப்பவுமே பிடிக்கலாம் இல்ல. He says, leave me. ஆனா அவன் கத்துனா, எங்களுக்கு என் காரியத்துல தடையதா, என்னை விடு. What is the meaning of that? ஏன் என்ன அர்த்தம் அதுக்கு? When Jesus preached the word, இறை வார்த்தையை போதிக்கின்ற பொழுது, that very word was arresting the demon. அந்த வார்த்தை அந்த தீய ஆவியை கட்டி வைக்கின்றது, சிறைப்படுத்துகின்றது. The very word was arresting the demon. That's why demon is screaming. அந்த இறை வார்த்தை அந்த தீய ஆவியை பிடித்து வைக்கின்றதனால தான் அது எங்களை விட்டுன்னு சொல்லுச்சு. Nowhere in that scripture it is written Jesus hold the demon. இறை வார்த்தையில எங்கேயுமே சொல்லல ஆண்டவர் அந்த அவனை போய் பிடிச்சாரு அப்படின்னு எங்கேயுமே இறை வார்த்தையில சொல்லல. But the demon possessed one is screaming but ஆனா அவன் கத்திக்கிட்டு இருந்தான், என்ன விடுன்னு சொல்லி என்ன விடுன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருந்தான். What is this? இது என்ன சொல்லுது? This is very simple. இது ஒரு ரொம்ப எளிதான ஒரு காரியம். When you preach the word, இறை வார்த்தையை அறிவிக்கின்ற பொழுது, the demons will be arrested. தீய ஆவிகள் நம்மை விட்டு வெளியேறும். Hallelujah. Hallelujah. The devil will scream and leave. தீய ஆவிகள் குரல் எழுப்பி, devil has to scream and leave. தீய ஆவிகள் குரல் எழுப்பி நம்மை விட்டு வெளியேறும். Because word, preach come here, preach this side. Preach this side, preach. இந்த சைடுக்கு வாங்க, இந்த சைடுக்கு வாங்க. Release your priestly authority. Preaching of the word. இறை வார்த்தையை அறிவிக்கின்ற பொழுது, Share this with your friends and let them to experience the power of God, and you receive the blessings.